துலாம் ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். லாபஸ்தானத்துக்கு சுக்கிரன் வரார். இத்தனை நாளாக வேலை செய்யாமல் ஒரு மாதிரி இருந்துட்டீங்க. ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு மந்தத்தன்மையோடு இருந்தீங்க. ஆனால் இப்போ சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். பொதுவாக சுக்கிரன் மட்டும் இல்லை, எந்த கிரகம் லாபஸ்தானத்துக்கு வந்தாலும் அதீத லாபம் ஏற்படும். அதுவும் ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான அமைப்பு தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மதிப்பு மரியாதை உயரும். கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் பொட்டிக் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அமோகமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியாக இருந்து வந்த தடைகள் விலகும். நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, உங்கள் வேலைக்கு உங்களுக்கு வேலை இல்லை, வேலை போயிடுத்து அப்படின்னா இப்போ வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சுய முயற்சியில் வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். 6ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல செவ்வாய், சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறனால எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நர்வஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. செவ்வாயின் பார்வையில் சுக்கிரன் வராரு. இதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்கள் எதிரிகளே உங்களை பற்றி பெருமையாக பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் குடும்ப விஷயத்தில் எதிரிகளின் தாக்கம் இருக்கிறதுனால குடும்ப விஷயத்தில் யாரையும் பேச விடாதீங்க. சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, என் குடும்ப விஷயத்தில் நீ எதுக்கு வர, பேசாமல் போயிடு. தயவு தாட்சியம் இல்லாமல் நிர்தாட்சியமாக பதில் சொல்கிறதுக்கு தயங்காதீங்க. நீங்கள் தயவு தாட்சியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குடும்பத்தில் மரியாதை குறைவு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நற்செய்தி காத்துட்ருக்கு. ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குறாரு. உங்கள் வீட்டில் ஒரு புதிய உறவு வருவதற்கான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அதே சமயம் குழந்தைகளால் படிப்பில் வெற்றி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு மரியாதை கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் கலைத்துறை சார்ந்தவர், இல்லை நீங்கள் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க, இல்லாட்டி ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ், இல்லை எக்யூப்மெண்ட்ஸ் வாடகை கொடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அதிக லாபம் வரக்கூடிய நேரமாக இருக்கும். படிக்கின்ற குழந்தைகள் மட்டுமல்லாமல் படிப்பு சொல்லிக் கொடுக்க வாத்தியார், ஆசிரியர்கள், உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்கள் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் த ரைட் டைம். நீங்கள் தாராளமாக வேறு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு அங்கே ப்ரமோஷனோடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி 8ல் போய் மறையிறாரே அப்படின்னு கவலைப்படாதீங்க. அவர் சொந்த வீட்டை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு வருமானத்துக்கு குறைவு இருக்காது. தடை இருந்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு ஸ்லோனஸ் இருக்கும். தடைப்பட்டு வரும். ஆனால் வருமானம் வந்துகிட்டே இருக்கும். குடும்ப விஷயத்தில் நீங்கள் முடிவெடுங்க, வேறு யாரையும் முடிவெடுக்க விடாதீங்கன்னு சொன்னேன். அது உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருந்தாலும் கூட, உங்கள் கணவரோ அந்த மனைவியோ ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு நான் சொல்கிறத நீ கேளு. கட் அண்ட் ரைட்டாக பேசுங்க. இந்த மாதம் இந்த 27 நாளில் நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை. நீங்கள் முடிவு எடுக்கலை அப்படின்னா உங்கள் குடுமி அவன் கையில். இந்த ஏதோ ஒரு படத்தில் நடிகர் வடிவேலு சொல்லுவார், அவன் கடையை மூடிட்டு ஓடினானா அவன் நமக்கு அடிமை, அவன் கடையை திறந்து வச்சானா நாம் அவனுக்கு அடிமைங்கிற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி இருக்க போகிறீங்க. அதனால் யாருக்கிட்டையும் நிர்தாட்சியமாக பேசுவதற்கு தயங்காதீர்கள். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு வெற்றியை தரும், மரியாதையை தரும். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சினா என்ன சார் அப்படின்னா, சுக்கிரன் முக்கியமான கிரகம். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்துட்டார்னா குருவுடைய பாதகமான செயல்பாடுகளோ சனியின் பாதகமான செயல்பாடுகளோ அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள், ஜாதகத்தில் இருக்கக்கூடாத இடங்கள் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 6ஆம் இடம் கூட பரவாயில்ல, ஆனால் 7ஆம் இடத்துல கம்பல்சரியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி 10ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடாது. இந்த 6, 7, 10, 12 இந்த இடங்களில் சுக்கிரன் இருந்தார்னா உங்களுக்கு தேவையில்லாத சில குழப்பங்கள் ஏற்படும். 6ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா செய்யாத தப்புக்கு, அதாவது பலிகடா ஆக்கப்படுவீர்கள். யூ வில் பி மேட் தி ஸ்கேப் கோட். பலிகடா ஆக்கப்படுவீர்கள். யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் பலிகடா. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தார்னா லக்னத்திலேருந்து 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்தில் களத்திர காரகன் இருந்தால் களத்திர பாவம் கெட்டு போகும். அதாவது திருமண வாழ்க்கை கெட்டு போகும். இது திருமண வாழ்க்கை மட்டும் கிடையாது. நம்ம யார் கூட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அவன் ஏதாவது ஒரு தப்பு சொல்லிவிட்டு நம்மளை குற்றவாளி ஆக்கிட்டு அவன் தப்பிச்சு போயிடுவான். அதாவது காரகோ பாவனாஸ்தி. சுக்கிரன் களத்திர காரகன் களத்திர ஸ்தானத்தில் இருந்தால் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும்.
ஒன்றா உங்கள் கணவரோ மனைவியோ உங்களை விட்டு போவாங்க, இல்லை அவங்களுக்கு வேறு தொடர்பு ஏற்படும், இல்லை உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துவாங்க, அவமானப்படுத்துறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஓரளவுக்கு உண்மை. ஆனால் அதே சமயம் சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க, உங்களை மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது. அதுவும் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால் ரகசிய விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். ரகசியம்னா என்ன? யாருக்கும் தெரியாமல் சில விஷயங்களை பண்ணுவீங்க. உங்ககிட்ட ரகசியம் நிறையா இருக்கும், மறைக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். ஆனால் சில பேர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இவன் எல்லாத்தையும் வளர்றான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்ககிட்ட ரகசியம் நிறையா இருக்குது. அதுவும் இந்த கட்டிலறை சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால். இந்த சுக்கிர பயிற்சி கோச்சார ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும்னா இதே பலன்கள் தான் கொடுக்கும், ஆனால் அதனுடைய வீரியம் குறைவாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து. இப்போ இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னா 27 நாளைக்கு ஒரு தடவை நடக்கும், 25 to 30 டேஸ்க்குள்ளார. ஏன்னா அவர் வந்து ஷார்ட் டேர்ம் டியூரேஷனில் ட்ராவல் பண்ணுவார். சுக்கிரன், சந்திரன் எப்படி நாள் கிரகம்னு சொல்கிறோமோ, சுக்கிரன் வந்து மாதாந்திர கிரகம். 25லேருந்து 30 நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போயிடுவார். இப்போ சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னா கடக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜூலை 4ஆம் தேதி என்று சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே எத்தனை நாள் இருப்பார்? ஜூலை 4ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 27 டேஸ் தான் இந்த சுக்கிரன் வந்து சிம்ம ராசியில் இருப்பார். அவர் கன்னி ராசிக்கு போகும்பொழுது அது நீச்சஸ்தானம், அதனால் பவர் இல்லாமல் இருக்கும். நம்ம பூமிக்கு தொலைவில் போயிடுவார். அதனால் சுக்கிரனுடைய அந்த லைட் ரேஸ் ஒன்று நமக்கு கிடைக்கிறது வந்து கம்மியாக இருக்கும். இதை எப்படி நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில சமயம் ஒரு கிரகம் வந்து நல்ல ஒரு பிளானட் வந்து ஒரு ஸ்டார் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதுக்கு பேர் வந்து ஏர்லி மார்னிங் வீனஸ்னு சொல்லுவாங்க, வெடியற்காலை சுக்கிரன்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் சில சமயம் அது சாயந்தரம் 6:30 மணி 7 மணிக்கு மேலேயும் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூரியன்லேருந்து அவர் எங்கே இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். சுக்கிரனுக்கு சூரியன் எதிரி, அதனால் அசுரகுரு சுக்கிரன். சூரியன் வந்து தேவர்களுக்கு தேவகணம், அதனால் இந்த காம்பினேஷன் வந்து இருக்கிற இடம் எதிரியோட வீட்டில் இருக்கார். ஆனாலுமே அவருடைய பார்வை பலம் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு அதிக லாபத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் அப்படிங்கிறது நம்மளோட பிரார்த்தனை. ஆனால் அதுக்கு உங்கள் ஜாதகம் ஒத்துழைக்கணும். அந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய லக்கி ஸ்டோனையும் அதை அணிஞ்சுக்கிறதுனால, இப்போ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கெடுபலனை தருவார், சில லக்னத்துக்கு சுக்கிரன் கெடுபலனை தருவார். அந்த மாதிரி ஜாதகத்துக்கு கூட நல்ல லக்னத்துக்கு யோகாதிபதி கிரகங்களுடைய கல்லை அணிவதன் மூலமாக, லக்கி ஸ்டோனை அணிவதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி செவ்வாய் பயிற்சி பாதிப்புகள் உங்களை பெரிதாக பாதிக்காமல் இருப்பதற்கு இந்த கிரகங்களுடைய கற்கள் துணை இருக்கும். இதை அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன். நான் எதுக்கும் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. இந்த ஜோசியம்ங்கிறது வந்து முன்னோர்கள் சொன்னதை நாம் அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறது தான் நம்ம வேலையை தவிர என்னுடைய அறிவை இங்கே பயன்படுத்தி எதுவுமே பேச முடியாது. அதனால் இந்த சுக்கிர பயிற்சிக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள், இனி வரக்கூடிய சுக்கிர பயிற்சியில் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்றாற் போல் உங்களுடைய ஜாதகத்துக்கு, தனிப்பட்ட ஜாதகத்துக்கான அதிர்ஷ்ட கற்களை அணிவதன் மூலமாகவும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.